ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே காப்பியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு சரி இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருவோமான்ட்டு வந்து உட்காந்தாச்சு. பிள்ளைங்களும் சரி அம்மா எடுத்து வைப்போம் வாங்க அப்படின்னாங்களா. சரின்னு வந்து காய்கறி எடுத்து வைக்கலான்னு வந்தால் தவப்பன மோனம் போட்டு என்ன போட்டு கிறுக்காக்கிட்டு இருக்காவ. ஒருத்தன் செல்லை கீழே தூக்கி வைக்கான், எங்கள் வீட்டுக்காரர் என்ன நீ அப்படி எடுன்னு சொல்லி கொடுக்க, இவன் கீழே இறக்கி வச்சு எடுக்க. லாஸ்ட்டில் எனக்கு கடுப்பாகி வச்சு வித்துடுங்க. முதல்ல ஒரு தூரண உள்ளலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி 2 வரையும் நவுட்டி விட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு காலையில் சமைக்கிற மூடே போயிட்டு அதுக்குள்ளே மீன்காரனே மீனேன்னு வண்டி வந்துட்டு உடனே இந்த புள்ளியல் உளுந்தடிச்சிட்டு ஓட அம்மா மீன் வாங்கணுன்ட்டு கேட்கறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேரே போயாச்சு, 200 எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு சொம்பு வச்சுருப்பேன் பார்த்துருங்க, அந்த சொம்பில் தான் காசு போட்டு இப்போ நான் உடனே எடுத்துகிட்டு இந்த புள்ளியில் மீன் வாங்க ஓடியே போயாச்சு. நான் அது வரைக்கும் உட்காந்து பறக்கிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒரு பிள்ளை மட்டும் போகலை, ஒரு பிள்ளை மட்டும் ஓடியே போயிட்டு மாதிரி பின்னாடி போய் நானும் போய் மீன் எல்லாம் வாங்க. மீன் என்னென்னா தருவு மீனை கொண்டு வந்திருக்காரு. ஐயோ தருவு மீனாக இன்றைக்கி பார்த்து வந்துச்சின்னு சொல்லிட்டு அயில மீன் மட்டும் தான் வாங்கலாமான்னு யோசிச்சேன். அதுக்கறவு சரி பிள்ளைங்க பொரிச்சுதான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தருவு மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துட்டாங்க. ஒரு நாளும் தருவு மீன் வாங்கினது கிடையாது. முத ஒரு தருவு மீனை வாங்கி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அதனால் கழுவியே தந்திருக்கேன்னு சொல்லிட்டு கழுவியே வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் இந்த மீன் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பேன் அப்படி தானே. அதுக்கப்புறம் வேகமாக எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு சோறும் அதில் தயிர் ஊற்றி கொடுத்து ஆளை அனுப்பி விட்டாச்சு. சந்தையில் நம்ம போனால் சும்மா இருப்போமா, அங்கே பாருங்கள் அங்கேயும் போயிட்டு இந்த பொம்பளைகள் கை சும்மா இருக்காது. நேரே போயிட்டு 2 சடமாட்டி 2 பேண்ட் இதையும் ஆட்டை போட்டு வந்தாச்சு வித்துட்டேங்க. எங்கள் வீட்டுக்கார் எங்கே போனாலும் விட மாட்டா போல இந்த ஐட்டத்தெல்லாம் அப்படின்னு. அது எப்படி விடுவோம், ஒரு கிளிப்பை மாட்டிட்டு படுத்தா அது உடஞ்சி போயிடுது, வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வேகமாக அந்த மீனெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த மீனுக்கு என்ன தான் வந்துச்சா வாழ்வு தெரில. இந்த மீனை அடுப்பில் வச்சுட்டு வர்றதுக்குள்ளே மீனை சுற்றி எறும்பு, இந்த கருப்பு எறும்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு எறும்பு. ஐயோ அந்த கருப்பு எறும்பு நவுட்டி விட்றதுக்குள்ள நான் பட்டிருக்க பாடு. கருப்பு எறும்பு ஒரு வழியாக நவுட்டி விட்டுட்டு அவ்வளோத்துலேயும் தண்ணி ஊற்றினா நான் அதுக்கப்புறம் தான் அந்த எறும்புலாம் ஓடிச்சு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் வேகமாக நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் ஊர் மீன் குழம்பு தான், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்கள் ஊர் மீன் குழம்பு தான் வரும். ஏன்னா எங்களுக்கு அந்த மீன் குழம்பு தான் பிடிக்கும். நீங்கள் என்னென்னா என்ன தாளிக்கவே இல்லை வான்னுட்டு அவ்வளோன்னு சொல்கிறியே, ஆனால் எங்களுக்கு இந்த மீன் தான் பிடிக்கும். ஓகேவா, மீன் குழம்பு தான் பிடிக்கும். நீங்களும் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அப்புறம் இந்த மீன் குழம்புக்கு மீனை போடும்போது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போடுங்க சரியா. இந்த மீன் குழம்புக்குள்ள அந்த தண்ணி விழுந்துட்டு அந்த குழம்பு டேஸ்ட்டே கெடுத்துரும். ஓகேவா, அவ்வளோதான். அன்றைக்கி மீன் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டுக்கார் வருவோ சாப்பிட்டுன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஐயோ அந்த பாடு இல்லை அந்தளவு பார்த்தேன். சரி நம்ம வீடியோவே அது எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எங்கள் மீன் குழம்புல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த இதுதான் பார்த்துடுங்க. நல்ல